நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட 2 தங்க சேனையையும் காணிக்கையாக அளித்தார். இன்று வரை சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் அம்மன் தங்க குதிரையில் வலம் வரும்போது இந்த ஆங்கிலேயரின் காணிக்கை இன்னும் பயன்படுத்தப்படுகிறது. அயல் நாட்டவரான பீட்டர் அம்மனின் பக்தன். மதுரையின் பாசத்தால், நம்பிக்கையால், மரபால் அவர் பீட்டர் பாண்டியன் ஆகிறார். அவரது பெயர் அம்மன் காலணிகளில் அடிப்பகுதியில் இன்று வரை பொறிக்கப்பட்டே இருக்கிறது. ஓய்வுக்கு பிறகும் இங்கிலாந்துக்கு போகவில்லை. மதுரையில் வாழ்ந்தார், மதுரையிலேயே இறந்தார். இன்று அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமும் வித்தியாசமானது. மேலே ஆவணி மூல வீதி, செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம், அருகில் உள்ள பாதாள அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவரது முகம் மீனாட்சி கோவிலை நோக்கி தங்கி இருக்கிறது. ஒரு ஆங்கிலேயர், ஒரு கலெக்டர், ஒரு பக்தன் என அவரது நன்றியுணர்வு தங்கமாகி இன்று வரை மீனாட்சியின் நகை குவியலில் பிரகாசிக்கிறது. இதுதான் பீட்டர் பாண்டியன் மற்றும் மீனாட்சி அம்மனின் தங்க காலணிகளின் அதிசய கதை.